நம்மள பல பேர் இந்த பூச்சிகளை பார்த்திருப்போம். இத நாம் தட்டா இல்லைன்னா தும்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த தும்பிகளை நம்ம மழை பெய்யறதுக்கு முன்னாடி வானத்துல வட்டமிடுறத பார்க்கலாம். இல்லைன்னா நன்னீர் குளமான குட்டை, ஏரி, நீர் இந்த மாதிரி இடத்துல கரையோரத்துல பறக்கிறதையும் பார்க்கலாம். ஏன் நம்மள சில பேர் இதோட வால்ல நூல் கட்டி விளையாடி கூட இருந்திருப்போம். கொஞ்சம் நுட்பமா கவனிச்சிங்கன்னா இதுல 2 வகைகள் இருக்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா இவ ரெண்டும் உபவரிசையை சார்ந்தது, அதாவது ஆங்கிலத்துல சப்பார்டர் அப்படின்னு சொல்லலாம். உருவத்துல கொஞ்சம் பெருசா தெரிகிற இந்த தட்டா அல்லது தும்பி இதை விட அளவுல சின்னதா ஊசி போல இருக்கிறத ஊசி தும்பி அல்லது ஊசி தட்டா அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல டிராகன்ஸ் ஃப்ளை மற்றும் டாம்ஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையுமே எப்படி சுலபமா வேறுபடுத்தலாம்னு இப்ப பார்க்கலாம். முதல் வேற்றுமை அதோட உடல் அமைப்பு. தட்டான்கள் ஊசி தட்டான்களை விட உருவத்துல பெருசாகவும் தடியாகவும் இருக்குமா. அடுத்த வேற்றுமை அதோட ரெக்கை அமைப்பு. தட்டான்கள் ஓய்வு எடுக்கும் போது அதோட ரெக்கைய ஏரோப்ளைன் மாதிரி அங்கல விரிச்சிருக்குமா. ஆனா அதுவே ஊசி தட்டான்கள் அதோட ரெக்கைய கொடை மாதிரி முதுகுக்கு மேல மடக்கி வச்சிருக்குமா. மூணாவது வேற்றுமை தட்டான்களோட கண்கள் மிக பெரியது, ஒன்று தொடாதபடிக்கு இருக்குமா. இதனாலே அதால 360 டிகிரி அளவுக்கு கூட பார்க்க முடியுமா. ஆனா ஊசி தட்டான்களுடைய கண்கள் சிறியவை, முகத்தோடு இருபுறமும் வெவ்வேறாக முத்து போல ஒளிரும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா தட்டான்கள் ஊசி தட்டான்களை விட வேகமா தான் பறக்கும், ஆனா ஊசி தட்டான்கள் கொஞ்சம் மெதுவாதான் பறக்கும். பறவைங்க, பட்டாம்பூச்சி இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன பலன் அதெல்லாம் கேக்குறீங்க. நீரில் உற்பத்தி ஆகும் கொசு முட்டைங்க தான் இதுக்கு பிரதானமான உணவு. இதுங்க தான் கொசு உற்பத்தியை கட்டுப்பாட்டுல வச்சு நமக்கு நோய் பரவாம காப்பாற்றும். அடுத்த முறை நீங்களும் குளம் கிட்ட போனீங்கன்னா நினைவுல கொள்ளுங்க, விரிக்கப்பட்ட ரெக்கைகளுடைய வலிமையான தட்டான் மற்றும் படிக்கப்பட்ட ரெக்கைகள் விழுந்த ஊசி தட்டான்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 உறவினர்கள். ஒரே மாதிரி அல்ல, அது தனித்துவமானவை. இந்த மாதிரி நிறைய நைட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.